ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம், சென்னையில் குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகளே இயக்கம். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு துரோகம் இழைத்துவிட்டதாக மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். 55 நாட்கள் விடுமுறைக்கு பின் ராகுல் காந்தி நாளை டெல்லி திரும்புவார் என தகவல். நாமக்கல் அருகே பேருந்தில் படியில் தொங்கியபடி சென்ற மாணவர்கள் மீது தானி மோதியதில் 3 பேர் பலி. பாபநாசம் உள்ளிட்ட 4 அணைகள் பாசனத்திற்காக நாளை திறக்கப்படும் என முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி மருத்துவர் ராமதாஸ், ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை தமிழக அரசு உயர்த்தி தர வேண்டும் என ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். 20 தமிழர்கள் கொலை தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த வைகோ வேண்டுகோள். சித்திரை திருநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்றது கனி காணும் நிகழ்ச்சி. பத்ம விருதுகள் வழங்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் பேச்சு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.